வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு பிராண்டை கொண்டு போய் நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம். ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா தான் இருக்குது அப்படிங்கும் போது எதுக்கு நம்ம பிராண்டை வாங்கலாம்? அவன் அங்கே அந்த பிராண்டை வாங்கி போயிடலாம்ல. பெரிய வித்தியாசம் இல்லை. ஏதாவது வித்தியாசம் இருந்தால் நம்ம பிராண்டை வாங்கலாம். அதுல பெரிய வித்தியாசம் கிடையாது, ரேட்லேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது, குவாலிட்டியிலும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படிங்கும் போது எதுக்கு அவன் புதுசாக வாங்கணும்? நம்ம ப்ராடக்ட் ஒதுக்கிறதுக்கு சில காரணம் நன்மை இருக்கு. இது ஒரு விஷயம். அதே போல இப்போ இது மட்டும் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல அது ஈக்குவலா இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதுதான் ஸ்டாண்டா யூஸ் பண்ணுற மைண்ட் தாட்ஸ் வெளியே போயிருக்காங்க. எப்போ இது கிடைக்குதா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம போகும்போது இதை வாங்கிக்குவாங்க, இது ஈக்குவலா இருக்கு அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. அவங்க இந்த மாதிரியான வேரியேஷன் நெகட்டிவ்ங்கிறது நம்ம மாத்திர வந்துட்டு இதே நம்ம அப்படியே பட்ஜெட் பேங்க் அப்படி தாக்குறாங்க. இப்போ பட்ஜெட் பேங்கை யூஸ் பண்ண பிறகு ஒரு ஆள் முடிய யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவ், இது நல்லா இல்லை. இல்லை இது யூஸ் பண்ணோம், இது யூஸ் பண்ணாலும் இதுல பெஸ்டா இருக்கு. இது 100% பெஸ்டா இருக்கும்போது என்ன இதுக்காக நான் சொல்றேன்னா, நேரடி விற்பனையை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் முக்கியம். கஸ்டமர் நம்ம பிசினஸே பண்ண முடியாது. கஸ்டமர் போறதுக்கான சில காரியங்கள் நம்ம வடிவமைச்சு நம்ம சொல்றோம். அப்படி பட்ஜெட் பேக் யூஸ் பண்ணும்போது கஸ்டமர் ஒரு செகண்ட் ஒரு இனி அளவு கூட நம்ம எதிர்பார்க்கிற வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம என்ன செய்வோம், இங்க வரக்கூடிய மார்க்கெட்ல நம்ம பட்ஜெட் பேக் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்டா மார்க்கெட்ல வந்து கடைசி வரைக்கும் நம்மளால வந்து நிற்க முடியும். இனிமே வரக்கூடியது இந்த நம்ம